இது கானான்ல உள்ள தேசத்தின் மக்கள். அவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணாத, அவங்க மேல இரக்கமும் கொள்ளாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உபாகமத்துல சொல்லி கொடுக்கிறேன். நீங்க அவங்களோட கூட சம்பந்தம் கலவாதீங்க. இது யார் சொன்னது? மோசே சொன்னானா? தேவன் சொன்னார். 10 கற்பனையாக இருக்கட்டும், நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும், அவருடைய உள்ளத்தில் உள்ளதை மோசையின் மூலமாக கொடுக்கிறார். மோசே அதைத்தான் என்ன பண்றான்? ஜனங்களுக்கு சொல்றான், அவங்க அழிச்சிருங்க, அவங்களோட என்ன பண்ணிடாதீங்க, உடன்படிக்கை பண்ணிடுறாங்க, ஒப்பந்தம் சம்பந்தம் கலந்துடாதீங்க. கலந்தால் அவர்கள் உங்களை மோசப்படுத்திடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? தேவனை விட்டு விலக பண்ணிடுவாங்க. கர்த்தர் கோபம் வருது. சரி, ஓகே. இது உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. இங்கே இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய சாலமோன், சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார், சாலமோன் கர்த்தரை சிநேகித்தான். ரெண்டு இருக்குதா? ரெண்டு இருக்குது. கர்த்தர் சாலமோனை சிநேகித்தார்னு இருக்குது, சாலமோன் கர்த்தரை சிநேகித்தான். சாலமோன் தேவனுக்கு பெரிய ஆலயம் கட்டினான். காலங்கள் கடந்தது. இப்ப எப்படி அவனுடைய மனம் அவனை மோசப்படுத்துது அப்படின்னு பார்ப்போம். மனம் வஞ்சிக்கப்பட்டதால் மோசம் போகிறார்கள். எப்படி இவனுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போகிறான்? உபாகமத்துல என்ன சொன்னாரு ஆண்டவரே? அவங்களோட போகாதீங்க, அவங்களோட சம்பந்தம் கலக்காதீங்க, அவங்களை அழிச்சிருங்கன்னாரு. இவனோ தேவனை நேசித்த ராஜா, தேவனால் நேசிக்கப்பட்ட ராஜா. காலங்கள் கடந்தது. ஆண்டவருடைய நினைவை விட இப்ப அவன் நினைவு வரான். அவன் நினைவு அவனை மோசம் போடுது பாருங்க. அவன் நினைவு அவனை மோசம் போக்குது பாருங்க. இப்படிப்பட்ட அந்நிய ஜாதியான ஸ்திரீகள் மேலே அவன் ஆசை வைத்தான். மனம், அவனுடைய மனம் அவனை மோசப்படுத்திச்சு. வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திச்சு. அருமையான சகோதரனே, தேவன் ஒன்ன சொன்னா அதுக்கு மாறா செய்வாயானால் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் மனம் உன்னை மோசப்படுத்திச்சுன்னு அர்த்தம். உன் மனம் உன்னை மோசப்படுத்திச்சுன்னு அர்த்தம். எருசலேம்ல தேவாலயம் கட்டினவன் இப்பொழுதோ எருசலேமுக்கு எதிரே மலையில மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மோளவுக்கும் மேடையை கட்டினான். இவன் மனம் இவனை மோசப்படுத்திச்சு. மனைவிகள் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சான். இவனுடைய மனம் அவனை மோசப்படுத்திச்சுங்க. ஐயோ, விக்கிரகாராதனைக்காரனாய் மாறி போனான். ஸ்திரீகள் எல்லாருக்கும் செய்தான். மனம் தேவனோடு இணைஞ்சிருக்கணும். ஆனா இப்போதோ அவனுடைய மறுமனையாட்டிகள் மனைவிகளுடைய உள்ளத்தோடு இணைஞ்சிருச்சு. அதனாலதான் அவன் என்ன பண்ணான்? அந்நிய தெய்வத்தை வணங்கினான். இப்ப அப்படி செஞ்ச ஆண்டவர் கோவரும் சொல்லி உபாகமத்தில் பார்த்தோமா? பார்த்தோம். தேவனோடு எசைஞ்சு போக வேண்டியவங்க, தேவனோடு கூட எசைந்து ஒரு மனப்பட்டு போக வேண்டியவன். ஆனால் இப்பொழுதோ தேவன் மேல அன்பு இல்லாதனால அவன் மனசில் படி போனான். அவன் மனம் அவனை மோசப்படுத்திட்டு, அவன் மனம், வஞ்சிக்கப்பட்ட மனம் மோசப்படுத்திட்டு. அருமையான சௌரனே, சௌரியே நல்லா கவனிச்சிங்க. தேவன் ஒரு காரியத்தை சொல்வார். நீங்களும் நானும் தேவனோடு கூட என்ன பண்ணியிருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அவர் மன விருப்பப்படி தான் நம்ம வாழணும். நம்ம மன விருப்பப்படி நம்ம வாழக்கூடாது. நம்ம மன விருப்பப்படி வாழணும், அது எங்கேயோ தப்ப போயிடும். அப்படி நான் வேதம் சொல்லுது, வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திட்டு. இந்த மனதில் வஞ்சிக்கப்படுவோம், அந்த மனம் நம்மளை மோசப்படுத்தி. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை.